ஹாய் குடும்பஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு ஐபிஎல் அப்படின்னா வந்துட்டு பிளேயர்ஸ் ட்ரெண்ட் ஆவாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளேயரோட மட்டும் இல்லாமல் ஓனரும் ட்ரெண்ட் ஆவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு மேட்ச்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேமராமேன் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத வந்துட்டு வச்சிருப்பாங்க. சென்னை அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓயாமல் நம்ம தலைவனான டோனி இருக்காரு இல்லையா, அவருடைய ஃபோட்டோ அப்படின்றத காமிச்சிட்டு இருப்பாங்க. அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதர் மேட்சஸ் அப்படின்றது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அழகான டோலிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு கவர் அப் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அப்படின்னு சொல்லி வந்துட்டா போதும், சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அக்கா காவியா மாறன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை தான் பார்த்தோம்னா ஓயாம படம் பிடிச்சி காட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிரடியா பேட்டிங் ஆடினாலும் சரி, இல்லை சொதப்பலா கேமை கொண்டு போனாலும் சரி, அவங்க ஹாப்பி அண்ட் சேடா தரக்கூடிய மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு ரீச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தலைவராக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா, அவரு 2023 ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, எப்பா நல்ல நல்ல பிளேயர்ஸா எடுத்து இந்த காவியாவை கொஞ்சம் ஹாப்பி பண்ணுங்கப்பா, பிளேயர்ஸ்லாம் ஆடும்போது காவியா தரக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அது எனக்கு பிளட் ப்ரெஷரை வந்துட்டு அதிகப்படுத்தி விட்டுறது, கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸா பார்த்து எடுத்து போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவான கலாநிதி மாறன் கிட்டேயே டைரக்டா சொல்லக்கூடிய அளவுக்கு செம வைரல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் தாண்டா இந்த காவியா மாறன் அப்படின்ற கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது நம்மள எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கான விடை தேடுறது தான் இந்த வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்படின்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்படின்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேற யாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா நம்ம இனிமேல் ஐபிஎல் இருக்கு இல்லையா, ஐபிஎல் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் அப்படின்றதும் சைட் பை சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் தாண்டா இந்த காவியா மாறன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சன் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சன் டிவியாக இருந்தாலும் சரி, இல்லை சினிமா தயாரிப்பு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி சன் மியூசிக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறுவனத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய கலாநிதி மாறனுடைய ஒரே ஒரு டாக்டர் தான் நம்ம காவியா மாறன் அப்படின்னே சொல்லலாம். 1991 சென்னையில் தான் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே படித்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபாரின்லாம் போய் படித்து முடிக்கிறாங்க. அப்படி படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் சன் குரூப்பில் வந்துட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன பதவிகள் அப்படின்றது தரப்படுது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சன் மியூசிக் ரேடியோலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய பொறுப்பு அப்படின்றத கொடுக்குறாங்க. அதை நல்லபடியா பண்ணதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா சன் குடும்பத்திலேயே வந்துட்டு முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2008 இருந்து 2012 வரைக்கும் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் பார்த்தோம் அப்படின்னா டெக்கான் சார்ஜர்ஸ் அப்படின்ற பேர்ல தான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. 2012 தான் பார்த்தோம் அப்படின்னா சன் குழுமம் இருக்காங்க இல்லையா, அவங்க வாங்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலர் எஸ்ஆர்ஹெச் டீமை வழிநடத்திட்டு இருந்தாலும் 2018 தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் டீம் காவியா மாறன் கைகளில் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சீசன்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க பேட்டிங்லாம் பண்ணும்போது காவியா மாறன் துள்ளி குதிச்சு அதை என்ஜாய் பண்ணக்கூடிய வீடியோ கிளிப்பிங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட்டில் வந்துட்டு செம வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வர்த்தகராத வாலிபர் சங்கத்தில் சிவனாண்டி நீ பெத்த பொண்ணாயா இது அப்படின்ற டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கலாநிதி மாறன் பெத்த பொண்ணாயா இது எம்பிட்டு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரியான டெம்ப்ளேட்ஸ்லாம் போட்டு காவியா மாறனுக்கு பல ஃபேன்ஸாக மாற ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பீரியட்ல இது எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பிளேயர்ஸுக்காக எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்க்குறவங்க விட காவியா மாறனுடைய ரியாக்ஷனுக்காக எஸ்ஆர்ஹெச் மேட்சை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்சை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ டீம் வந்துட்டு படு மோசமாக ஆடும்போதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவியா மாறன் கண்ணீரே விட்டு கதறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏட்டா செல்லத்தை அழுக வைக்கிறீங்க, அட்லீஸ்ட் செல்லம் அழுகாமல் இருக்கையாவது மேட்சை ஜெயிங்களேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ஹெச் டீமை பார்த்தோம் அப்படின்னா ஓட் ஃபேன்ஸே காவியா மாறனுக்காக திட்டின சம்பவங்களும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி சுச்சுவேஷன் அப்படின்றது போகும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து காவியானுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கு இல்லையா சோகத்தில் போகுது. எஸ்ஆர்ஹெச் டீமை வச்சு என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஒரு டேர்னிங் பாயிண்டா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2023 அந்த ஜெயிலர் படம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆடியோ லான்ச்ல ரஜினிகாந்தே வந்துட்டு சொல்றாரு, எப்பா கலாநிதி மாறா கொஞ்சம் நல்ல நல்ல பிளேயர்ஸா எடுத்து போட்டு காவியாவை ஹாப்பி பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதை என்னதான் விளையாட்டா சொல்லியிருந்தாலும் கலாநிதி மாறன் உண்மையாவே பார்த்தோம் அப்படின்னா அந்த சீரியஸா எடுத்து
எடுத்துக்கிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்குன்னே சொல்லி ஒரு வலுவான கட்டமைப்பு அப்படின்றத உருவாக்குறாங்க. 2023 ரஜினி சொல்லிட்டு போக 2024வது வருஷம் சீசனை எஸ்ஆர்எச் போட்டு பொழக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், இன்னொரு பக்கத்துல அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிளாசனே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு அடிச்சு பிரிக்க என்னன்னா அப்படி இருந்த எஸ்ஆர்எச்சா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸனுடைய தலைமையில போட்டு மற்ற டீம் எல்லாம் புரட்டி ஃபைனலுக்கு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபைனல்ல வந்துட்டு எஸ்ஆர்எஸ் விசஸ் கேகேஆர் அப்படின்னு சொல்லி வந்தோடனே கேகேஆர் அன்னைக்கு இருந்த ஃபார்ம்ல ஜெயிச்சிருந்தாலும் அந்த சீசன் ஃபுல்லா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எச் ஒரு பவர்ஃபுல்லான இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலை தவிர பார்த்தோம் அப்படின்னா காவ்யா மாறன் எங்கேயுமே சேட் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போட்டு பிறந்திருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் சீசன்லாம் சரி ஓகே எஸ்ஆர்எச் போன மாதிரி வந்துட்டு மெதுவாக ஆரம்பிச்சு பொழப்பானுங்க போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பிச்ச மொதல் மேட்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா அடி நொறுக்கி விட்டு போன சீசன்ல எங்க இருந்து விட்டோமோ அங்க இருந்தாட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல மொதல் மேட்சை பார்த்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா காவ்யா ஹாப்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காவ்யா மாதிரிலாம் ட்ரெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துலயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் 2018க்கு அப்புறமா அவங்க டீமை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலும் ஐபிஎல் ஆக்ஷன்ல இந்த டைம் அவங்க கலந்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமான முடிவான இஷான் கிஷன் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு ஹைதராபாத்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது காவ்யா மாறனுடைய ஸ்ட்ராங் காலா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு காவ்யா மாறன் இப்படி ஒரு காலை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காலுக்கு வந்துட்டு பதில் சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எச் தன்னுடைய டெபியூ மேட்ச்லயே வந்துட்டு பார்த்தோம்னா இஷான் கிஷன் இருக்கார் இல்லையா, செஞ்சுரியை பறக்க விட்டு தங்கச்சங்கையும் காவ்யா மாறன் கையாலேயே வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செஞ்சுரி அடிச்சு முடிச்சோடனே இஷான் கிஷன் கொடுத்த அந்த ஃபிளையிங் கிஷனும் காவ்யா மாறனுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல ட்ரோல்ஸா இருந்தாலும் சரி ஃபன்னி மீம்ஸா இருந்தாலும் சரி பறந்து ஒரு பக்கத்துல இஷான் கிஷனையும் இன்னொரு பக்கத்துல காவ்யா மாறனையும் மறுபடியும் ட்ரெண்டாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகே, இது இல்லாம காவ்யா மாறன் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சன் குழுமத்துல ஒரு முக்கியமான பதவி அப்படின்றதுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சன் என்எக்ஸ்டி இருக்கு இல்லையா, அதை கட்டமைச்சதுல காவ்யா மாறனுடைய பங்கு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் T20 தொடர் இருக்கு இல்லையா, அதுல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமை வந்துட்டு காவ்யா மாறன் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஐபிஎல் இங்க இருக்கக்கூடிய டீம்ஸே தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அங்கேயும் மோதிக்கிறாங்க. அப்படி இங்கே எப்படி சன்ரைசர்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்றாங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸை ஹேண்டில் பண்றதா அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி காவ்யா மாறன் எந்த அளவுக்கு வந்துட்டு பாப்புலரோ அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கார் கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் படும் பயங்கரமான ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரோல்ஸ் ராயல்ஸ்ல ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா பென்ட்லி, ஃபெராரி அப்படின்ற மாதிரி பல கார்ஸை வந்துட்டு காவ்யா மாறன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டு மொத்தமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவ்யா மாறனுடைய சொத்து மதிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா அப்படின்னா அதுல 50லேருந்து 60 கோடி ரூபாய்க்கு காவ்யா மாறனுடைய கார் கலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா காவ்யா மாறன் நாளுக்கு நாள் தேடப்படக்கூடிய ஒருத்தரா மாறி இருக்காங்க. ஐபிஎல் சீசன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா போதும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காவ்யா மாறன் எங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடவும் ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க காவ்யா மாறனை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு காவ்யா மாறனை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.